தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சிறுவனை தூக்கி செல்ல முயன்ற ராட்சத பருந்து, அச்சத்தில் பிரதேச மக்கள். இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த கப்பலின் கேப்டனுக்கு விதிக்கப்பட்ட தடை. பொலனறுவை பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவனை ராட்சத பருந்து ஒன்று பறந்து வந்து அந்த சிறுவனை தூக்கி செல்ல முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த குறித்த ராட்சத பருந்தால் அப்பிரதேச மக்கள் அனைவரும் அச்சத்தில் இருப்பதாகவும் மரண பயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பில் தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்றும் உரிய அதிகாரிகளை கேட்டுக் கொண்டுள்ளனர். சம்பவத்தில் தெரிய வருகையில் முற்றத்தில் விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவனை திடீரென்று வானத்தில் பறந்து வந்த ராட்சத பருந்து ஒன்று தூக்கி செல்ல முயன்றுள்ளது. இதன் போது குறித்த சம்பவத்தை கண்ட அந்த சிறுவனுடைய தந்தை கத்தி கூச்சலிட்ட பின்னதாக பறந்து அந்த முயற்சியினை கைவிட்டுவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றுள்ளதாக தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் அந்த ராட்சத பருந்து குறித்த சிறுவனை தூக்கும் பொழுது அந்த சிறுவனுடைய உடலில் காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் காயமடைந்த சிறுவன் பொலனறுவை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பின்னதாக வீடு திரும்பியுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். எனினும் அந்த சிறுவன் பறந்து தன்னை தூக்கிய அச்சத்தில் இருந்து மீளவில்லை என்றும் குடும்பத்தினர் தெரியப்படுத்தியதை அடுத்து இந்த சம்பவமானது பொலனறுவை பிரதேசத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அங்குள்ள சிறுவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று உரிய அதிகாரிகள் இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பிரதேச மக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாது இவ்வாறு குழந்தைகளை தூக்கி செல்லும் ராட்சத பருந்து அப்பிரதேசத்தில் சுற்றி திரிவதாகவும் வன ஜீவராசிகள் இது தொடர்பான நடவடிக்கைகளை கூடிய சீக்கிரமாகவே எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். குளியாப்பட்டிய பொது சுகாதார பரிசோதகரினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையில் குளியாப்பட்டிய பிரதேசத்தில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நிலையத்தில் உள்ள சாரதிகள் உட்பட அனைவருக்கும் உயர் ரத்த அழுத்தத்திற்கு உள்ளாகி பெரும் ஆபத்தில் இருப்பதாக தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளனர். அதிகாரிகளின் கூற்றுக்கு இணங்க இலங்கையில் உள்ள இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து ஊழியர்கள் அனைவரையும் இந்த பரிசோதனை நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்ட வேளையிலே இந்த சம்பவம் தெரிய வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்லாது இவ்வாறு பேருந்து சாரதிகள் உயர் ரத்த அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு உரிய சிகிச்சையினை வழங்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்து வருகின்றார்கள். இவர்களுக்கு ஏற்பட்ட உயர் ரத்த அழுத்தத்தின் காரணமாக இதய நோயிற்கு இவர்கள் ஆளாக முடியும் என்றும் இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அப்பகுதியில் உள்ள அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் மற்றும் தனியார் பேருந்து ஊழியர்களும் முறையான மருத்துவ பரிசோதனை வழங்க வேண்டும் என்றும் அவர்களுக்கான கிளினிக்கை நடத்தவும் அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். இந்த செயலூக்கமான அணுகுமுறை அடையாளம் காணப்பட்ட உயர் ஆபத்து குழுவின் உடல் நல கவனங்களை நிவர்த்தி செய்து சமூகத்தில் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவது நோக்கமாக இருக்கின்றதாகவும் தெரியப்படுத்தியுள்ளார்கள். கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக கப்பலின் கேப்டன் ஒருவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இந்திய கப்பல் கேப்டன் ஒருவருக்கு கொழும்பு மேலதிக நீதவான் இந்த தடையினை விதித்துள்ளார். குறித்த இந்திய கப்பலில் இருந்து எரிபொருள் கசிவுகள் ஏற்பட்டுள்ளதாக துறைமுக காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டின் பிரகாரம் நீதிமன்றத்திற்கு இது தொடர்பான தகவல் எடுத்து செல்லப்பட்டுள்ளதை அடுத்து குறித்த இந்திய கப்பலின் கேப்டனுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் துறைமுக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உங்களுடைய செய்திகளை அறிவதற்கு www.tamil24 என்ற இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள். வணக்கம்.